அனைத்து கட்சி கூட்டம் ஒப்பாரி வச்சுன்னு இருக்கீங்கல்ல, இந்த வாங்கிக்கோ. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். சும்மா அதை தானே கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயுதத்தை பிடிங்கிடுங்க, பிடிங்கி அப்படியே தூக்கி போடுங்க. அது கூட்டின பிறகு தான் பேசுவாங்க. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பாய்காட் பண்ணாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆவாங்க. உதயநிதி அதுக்கு பதில் சொன்னார், ஸ்டாலின் முடிவு பண்ணுவார்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லா எம்பிக்களும் கலந்துக்க மாட்டாங்க. யாராவது 2 எம்பிஸ், அதுவும் ரொம்ப லோ லெவலில் இருக்க எம்பிஸ். ஏன்னா அவங்களால வந்து இந்த அரசு பதவி ஏற்றதையும் விஜய் முதலமைச்சர் ஆனதையும் இன்ன வரைக்கும் ஜீரணிக்க முடியல. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் அந்த முடிவை அவர் எடுப்பார். டீலிமிட்டேஷன் பில் ஆதரிக்குவதற்கு திமுக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. பிஜேபியோடு நெருங்குவதற்கு அதை முதல் நிகழ்வாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். தேர்தல் சமயத்தில் வந்துட்டு அந்த டீலிமிட்டேஷன் டிராஃப்டை கிழிச்சு போட்ட திமுக இப்போ மட்டும் எப்படி ஒத்துக்கும்? இதை இப்படி பிடிச்சிட்டு கொளுத்துனாரு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு. இப்போ நாங்கள் வந்து கண்டென்ட் தெரிஞ்சாதான்றாங்க, இறங்கி வந்திருக்காங்க. ஏதாவது சில சால்ஜாப்புக்களை சொல்லி ஆதரிப்பாங்க. இது மோடி கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து வெறும் மன்றாடி கேட்குறதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. இல்லைனா இடி வரும். டிவிஎஸ்சி வீட்டு கதவை தட்டுது. மகனையும் கைது செய்கிறதுக்கு போலீஸ் வந்து வீட்டுக்கு வருது, மகனோட வீட்டுக்கு வருது. உதயநிதி ஸ்டாலின் பேரும் மு க ஸ்டாலின் பேரும், அன்றைக்கு துணை முதலமைச்சராகவும் முதலமைச்சராகவும் வந்து இவங்க 2 பேரும் அந்த இடி ரிப்போர்ட் 237 பக்கம் ரிப்போர்ட்டில் இருக்குது. யார் வேணால் பார்க்கலாம். திமுகவுக்கு ஒரு பேராபத்தை நோக்கி தான் நகர்த்தும். ஸ்டாலின் பண்ண பிழை, மிகப்பெரிய பிழை. கருணாநிதி இருந்தால் சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டார். ஜூன் மாதமே நாங்கள் இருக்கும்போதெல்லாம் திறந்து விட்டாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் திறந்து விடல. இல்லை, மழை இல்லை, தண்ணி இல்லை, அதனால தான் திறந்து விட முடியல. அதான் இயற்கையின் ஆசீர்வாதம், அருட்கடாட்சம் ஸ்டாலினுக்கு இருந்தது, விஜய்க்கு இல்லை. பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். ஆனால் ஒரு தடவை போய் பேசுகிறது தப்பு இல்லை. புது கவர்மெண்ட் வந்திருக்குது, அவர்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணலாமேன்றதும் நியாயமானது தான். கட்சி கூட்டத்தை கூட்டுவதனால ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? ஒரு சொல்யூஷன் அவங்க வந்து ஒரு வெங்காயமும் கிடைக்காது, ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். இந்த 5 minute நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. எதிர்க்கட்சி தலைவரின் கைது, அதுக்கு முன்னாடி அவர் பேசினது, அதனால் அந்த கைது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சட்டமன்ற நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க, அதுக்கான விவாதம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி குறிப்பாக இன்னையிலேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஒத்த குரலில் வந்துட்டு கேட்குறது என்னென்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துகிறாங்க. அதற்கு தமிழக வெற்றிக் கழக அரசு வந்து முரண்பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வருது கட்டாயமாக, அதை கூட்ட வேண்டிய இது கடமை இருக்குதா? சட்ட ரீதியாக இல்லை, ஆனால் தார்மீக ரீதியாக கண்டிப்பாக கடமை இருக்குது. அதை ஏன் இவ்வளோ தயங்குறாங்கன்னு தான் தெரியல. 2 பிரச்சனை. காவிரியில் தண்ணி வந்துடுச்சு, இந்த வருஷம் தப்பிச்சிட்டோம். வழக்கம் போல் மழை பெஞ்சு தப்பிச்சிட்டோம் வருண பகவான் ஆசீர்வாதத்தால். ஸ்டாலினுக்கு 5 வருடங்கள் அந்த ஆசீர்வாதம் இருந்தது, அதனால் அவர் தப்பித்தார். விஜய்க்கு சற்று தாமதமாக ஆசீர்வாதம் கிடைத்திருக்குது, வருண பகவான் ஆசீர்வாதம். மழை பெஞ்சு தண்ணி வந்துடுச்சு. 2வது மேகதாது போயிட்டுருக்குது, பிரச்சனை போயிட்டுருக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது என்பது தமிழ்நாடு ஒரு குரலில் பேசுவதற்கு வழிவகுக்கும். அதனால் கூட்டணும்னு அவங்க கேட்பது எதிர்கட்சிகள், ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே கேட்குறாங்க. கூட்டுவது நியாயமானதாக இருக்கும். சட்ட ரீதியாக அவசியம் கிடையாது, ஆனால் தார்மீக ரீதியில், அரசியல் ரீதியில் அது வந்து கண்டிப்பாக ஒரு தேவை தான். இதில் எதுக்காக முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இது மேலும் மேலும் வந்து அரசுக்கும் எதிர்கட்சிக்குமான முரண்பாட்டை மேலும் வளர்ப்பதாகத்தான் அமையும். ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதனால ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? ஒரு சொல்யூஷன் அவங்க வந்து ஒரு வெங்காயமும் கிடைக்காது. சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் அவர் சொல்கிறது. ஆனால் நடைமுறையில் ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் சில நைசிட்டிஸ் தேவை வாழ்க்கையில், அரசியலில் சில சம்பிரதாயங்கள் அரசியலுக்கு தேவை. அந்த சம்பிரதாயத்தின் அடிப்படையில் கூட்டிகிட்டு போகணும். இப்போ அது ஒன்று தானே நீங்கள் கேட்டுனே இருக்க.
அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் ஒப்பாரி வச்சுன்னு இருக்கீங்கல்ல, இந்த வாங்கிக்கோ அனைத்து கட்சி கூட்டத்தை 3 மணி நேரம் நடத்திட்டு பேசிட்டு போ. அதில் வந்து சட்டமன்றத்தில் இருக்கவங்கள தவிர சட்டமன்றத்தில் இடம்பெறாத கட்சிகளும் வருவாங்க. அதோட நோக்கம் நல்ல நோக்கம். இப்போ அரசுக்கும் மக்களுக்கும் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்க கட்சிகளோட குரல் தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்குது. ஏன் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்கிறோம்? சட்டமன்றத்தில் இடம்பெறாத கட்சிகளும் மக்கள் ஆதரவை பெற்ற கட்சிகள், 2வது விவசாய சங்கங்கள் இருக்காங்க, அவங்க குரல் ஒலிக்கணும். அதுக்காக தான் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்கிறோம். இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் விஜய் அரசு வந்து அதை மறுக்கிறது என்பது ஏற்புடையது அல்ல. நிச்சயமாக தவறு. கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? ஏன்னா வெறுமனே இப்போ தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் போதுன்றார் நிர்மல்குமார். அவசியமான வார்த்தை கிடையாது அது. ஏன்னா சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களோட கட்சியை வச்சு தான் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. சட்டமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் இல்லாத கட்சிகள், குழுக்கள், சமுதாய அமைப்புகள், எஸ்பெஷலி விவசாய சங்கங்கள், அவர்களோட குரல் அரசுக்கு கேட்க வேண்டும்னா கண்டிப்பாக கூப்பிட்டு தான் ஆகணும். எதால் லாபம் வருமா நஷ்டம் வருமான்ற பார்வை, லாப நஷ்ட கணக்கில் பார்ப்பது தவறு. அவங்க பிரதிநிதித்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. 96 ஜெயலலிதா முதல் ஆட்சியில் அலங்கோல ஆட்சி நடத்தின காலகட்டத்தில் சர்வாதிகார ஆட்சி அராஜகத்தின் உச்சத்தில் ஆடி தீர்த்தப்போ கூட காவிரி பிரச்சனையில் 2 தடவையோ 3 தடவையோ அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்காங்க. டெல்லிக்கு அந்த அம்மாவே தலைமையில் குழுவெல்லாம் போயிருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு கூட்டம் மறுப்பது என்பது ஏற்புடையது அல்ல. இன்னொன்று, சும்மா அதை தானே கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயுதத்தை பிடிங்கிடுங்க, பிடிங்கி அப்படியே தூக்கி போடுங்க. அது கூட்டின பிறகு தான் பேசுவாங்க. செஞ்சுட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு அதில் இவ்வளோ தூரம் வந்து முரண்டு பிடிக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு, தாவேக அரசுக்கு ஏன் வந்தது என்று புரியவில்லை. இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, டீலிமிட்டேஷனுக்காக வந்து அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை நாங்கள் கூட்டுறோம், அதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தாவேக அரசுடைய நோக்கமாக இருக்குது. அதற்கு திமுக இடம் கொடுக்குமா அப்படிங்கிறது இல்லை. அதான் இப்போ உதயநிதி அதுக்கு பதில் சொன்னார். ஸ்டாலின் முடிவு பண்ணுவார்னு சொல்லிட்டார். ஏன்னா அவங்க அதில் அன்டிசைடட்னு தெரியுது. தாவேகா அரசு விஜய் கூட்டி இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை சம்பந்தமான தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டம் நாளை மதியம் நடக்கிறது. அதில் திமுக எம்பிக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கலந்து கொள்ளுமா இல்லையா, நீ பதில் சொல்லுன்னு இன்றைக்கி ஆதவர்ஜுன் கேட்குறாரு. அதுக்கு உதயநிதி என்ன சொல்கிறாரு, அது எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா அவங்க இன்னமும் டிசைட் பண்ணல, அன்டிசைடடாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பாய்காட் பண்ணாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லா எம்பிக்களும் கலந்துக்க மாட்டாங்க. யாராவது 2 எம்பிஸ், அதுவும் ரொம்ப லோ லெவலில் இருக்க எம்பிஸ், சீனியர்ஸ் அனுப்ப மாட்டாங்க. முகமரியாதை, மக்கள் மத்தியில் பிரசித்தி பெறாத, பரிச்சயம் இல்லாத, லோ ப்ரொஃபைல் எம்பிஸ்னுவாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு 2 பேர் அனுப்ப ஒரு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலங்களில் அவங்க இப்படி தான் நடந்துகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களால வந்து இந்த அரசு பதவி ஏற்றதையும் விஜய் முதலமைச்சரானதையும் இன்ன வரைக்கும் ஜீரணிக்க முடியல. அதனால் முழு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அதே நேரத்தில் கலந்துக்கிட்ட மாதிரியும் இருக்கணும், ஆனால் வந்து கலந்துக்காத மாதிரியும் தோற்றம் இருக்கணும் அப்படின்னு சின்ன லெவலில், தட் இஸ் எல்லா எம்பிஸுக்கும் அழைப்பு எடுத்திருக்காங்க. 32 எம்பியும் கலந்துக்கணும். ஜீவாதாரமான பிரச்சனை இது. ஆனால் அவர்கள் இது பொலிட்டிக்கலாக விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும்ட்டு ரொம்ப ரொம்ப ஹைரார்க்கியில், ரேங்கில் கீழே இருக்கக்கூடிய ஒரு 2 எம்பிஸை அனுப்புவாங்க. அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். முழுவதும் பாய்காட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது கெட்ட பேர் ஆகிடும், அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் முழு அளவிலான ரெப்ரசன்டேஷனும் கொடுக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய அசஸ்மெண்ட்டு. அது நாளைக்கு தான் பார்க்கணும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா அன்டிசைடாக இருக்காங்கன்றதை தெளிவாக உதயநிதி சொல்லிட்டார். ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்ட்டார். இதில் இந்த டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறப்ப இன்னொரு விஷயத்தை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. அதாவது பாஜக அரசு வந்து அஃபிஷியலாக இன்னும் வந்து திமுகவை வந்து அணுகவில்லை இந்த டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை இன்றைக்கி பேப்பரில் பார்த்தோம். ஆனால் காங்கிரஸ் ராகுல் காந்தியோட பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வேர்பலாக ஏப்ரல் மாதமே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து திமுக விடுத்த 3 நிபந்தனைகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகவும், அந்த நிபந்தனைகள்லாம் வந்துட்டு டிராஃப்டில் வந்ததுனா மட்டும்தான் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படணும் திமுக வந்து அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறதாகவும் ஒரு ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் பேப்பரில். இது அடுத்த கட்டம் எப்படி நகரும்? ஒருவேளை டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறதுக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் ஆகுறாங்களா? ப்ரிப்பேர் ஆகுறாங்க, அதுதான் உண்மை. டீலிமிட்டேஷன் பில் ஆதரிக்குவதற்கு திமுக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. பிஜேபியோடு நெருங்குவதற்கு அதை முதல் நிகழ்வாக அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். அது ஒன்று. முக்கியமான விஷயம், அவங்க பிஜேபி திமுகவை அணுகலன்றதெல்லாம் தவறான பேச்சு, அபத்தமானது. அவங்க ரெகுலராக பேசிகிட்டு இருக்காங்க, ஹை லெவல் கான்டாக்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்ட அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் விஜய் கவர்மெண்ட் வந்தோடனே பிஜேபி பக்கம் நெருங்க ஆரம்பித்து விட்டது திமுக. ஏன்னா இங்கே மாநில அரசோட நெருக்கடியை வந்து தப்பிக்கணும்னா மத்திய அரசிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இங்கே டிவிஎஸ்சி மட்டும் இல்லை, இடி கேஸஸே இருக்குது. ஜாப் ராக்கெட்டில் KN நேரு அவரோட துறையில் மந்திரியாக இருக்கும்போது ஜாப் ராக்கெட்டில் ஏகப்பட்ட மோசடி நடந்தது. அதில் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்கன்னு
நேரு பேர் மட்டும் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் பேரும் முக ஸ்டாலின் பேரும், அன்றைக்கு துணை முதலமைச்சராகவும் முதலமைச்சராகவும் வந்து இவங்க 2 பேரும் அந்த இடி ரிப்போர்ட் 237 பக்கம் ரிப்போர்ட்டில் இருக்குது. யார் வேணால் பார்க்கலாம், அவைலபிள் ஆன்லைன். ஆனால் ஒரு மீடியா கூட அது ரிப்போர்ட் பண்ண தைரியம் இல்லை. உதயநிதி பேரும் ஸ்டாலின் பேரும் அந்த ரிப்போர்ட்டில் இருந்துன்னு ஒருத்தனை கூட தைரியம் இல்லை. நேரு பேர் இருந்தது மட்டும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டான். நேரு பேரை போட தைரியம் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு, ஏன் உதயநிதி பேரையும் ஸ்டாலின் பேரையும் போட வேண்டியது இல்லை, நேரு பேரையும் நீ போடக்கூடாது. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா இந்நேரம் வந்து அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அனைவரும். ஆனால் அது கேஸ் மூவ் ஆகலை. இப்போ பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு வந்து 32 எம்பிஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயம். மோடி அரசின் தாக்குதல்களிலிருந்து, வழக்குகளிலிருந்து, அமலாக்கத்துறையோட ஆட்டம் பாட்டங்களிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்கு இந்த 32 எம்பிஸை அவங்க கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கி ஹிந்துவில் பேஜ் 1 அந்த செய்தி வந்திருக்கு அப்படின்னா அது போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி செய்தியை அவங்க முக்கியமான மீடியாவில் கசிய விடுவாங்க. அவங்களுடைய கடந்த கால வரலாறு அது. என்னுடைய அசஸ்மெண்ட், அவங்க திமுக இந்த டீலிமிட்டேஷன் பில்லை ஆதரிப்பாங்க. அதுக்கு ஃபேஸ் சேவர் மாதிரி அவங்கள காப்பாற்றுறதுக்கு எதனா அந்த பில்லில் வந்து சில மாற்றங்களை மோடி அரசு செய்யக்கூடும். அது அதோடு நிற்காது. அந்த டீலிமிட்டேஷன் பில் ஆதரிப்பதற்கு பிரதி உபகாரமாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. தெர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். நான் உனக்கு கொடுக்குறேன், ஆதரவு கொடு. ஏன்னா மோடி கவர்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக டீலிமிட்டேஷனை பார்க்குது. நீ திமுக ஆதரவு வருது, ராஜ்யசபாவில் 10, லோக்சபாவில் 22, 32 எம்பி ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு திமுக ஒரு சன்மானம் கேட்கும். அது என்ன? அது அநேகமாக மத்திய அமைச்சரவையில் அவர்கள் இடம்பெறுவதாக இருக்கலாம். இதில் பார்க்க வேண்டியது அந்த 3 நிபந்தனைகள் சார். அதாவது 1975 சென்சஸ் பிரகாரமே வந்து இன்னும் 25 இயர்ஸ்க்கு வந்து இதை நீங்கள் பாஸ் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் 50% வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கணும். அதை நீங்கள் வந்து சட்டத்தில் வந்து எத்தனை பேருக்கு எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ இடத்த நீங்கள் ஒதுக்கீடு பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் குறிப்பிட்ட அந்த டிராஃப்டில் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிறது திமுகவோட நிபந்தனையாக இருக்குது. ஆனால் வேர்பலாக ஏப்ரல் மாதமே அமித்ஷா அவர்கள் வந்து இதை நாங்கள் பண்ணுறோம், அதுவும் குறிப்பாக 50% ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு காமனாக இன்க்ரீஸ் பண்ணுறோங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த நியூஸ் பேப்பரோட ஆர்டிக்கலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஒத்துக்காத திமுக, அப்போ வந்து தேர்தல் சமயத்தில் வந்துட்டு அந்த டீலிமிட்டேஷன் டிராஃப்டை கிழிச்சு போட்ட திமுக இப்போ மட்டும் எப்படி ஒத்துக்கும்? ஏன்னா விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார், டிவிஎஸ்சி வீட்டு கதவை தட்டுது, மகனையும் கைது செய்கிறதுக்கு போலீஸ் வந்து வீட்டுக்கு வருது, மகனோட வீட்டுக்கு வருது. நாளைக்கு இன்னும் மேலே கூட ஏறி வரலாம் காவல்துறை. பல மந்திரிகள் இன்றைக்கி ரேடாரில் இருக்காங்க. இந்த பக்கம் இடியும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பிஜேபி திமுக கிட்ட இறைஞ்சுகிறது, மன்றாடுகிறது, வேண்டுகோள் விடுக்கிறதுன்னு மட்டும் பார்க்காதீங்க. அதை தாண்டி அவங்கக்கிட்ட இடி இருக்குது. இதையும் கவனத்தில் வச்சு தான் இந்த இஷ்யூவை பார்க்கணும். கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியில் தான் டிஎம்கேவை பிஜேபி அணுகுது. வெறுமனே வந்து மன்றாடுவதோ, கோரிக்கை வைப்பதோ, வேண்டுகோள் விடுப்பதோ கிடையாது. அதையும் தாண்டி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த பக்கம் மாநில அரசு, அந்த பக்கம் மோடி அரசு 2 தாக்குதலையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கான வல்லமை திமுகவுக்கு கிடையாது. ஏன்னா அந்த 5 வருஷத்தில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு சிக்கல்கள், அவர்கள் செய்த காரியங்களால், அவர்கள் நடத்திய ஆட்சியின் அலங்கோலங்கள் இன்றைக்கு இடி ரேடாரில் அவங்களை கொண்டு போய் விட்டுருக்கு. ஒரு பக்கம் டிவிஎஸ்சியும் இன்னொரு பக்கம் இடியும் ஒரு நேரத்தில் 2 எதிரியை சமாளிக்க முடியாது. ஆகவே மோடி கவர்மெண்ட் அவங்கள ப்ளீஸ் பண்ணி கேட்குதுன்றது தவறான வார்த்தை. ஒரு பக்கம் கேரட்டு, இன்னொரு பக்கம் ஸ்டிக்கு. அப்படி தான் மோடி கவர்மெண்ட் அணுகுது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அப்போ நீ ஆதரிக்கலைன்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டி இருக்கணும் போது ஒய் நாட் சப்போர்ட் இட். அதில் கூடுதலாக பலனும் வருது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 32 எம்பிஸ் போய் ஆதரிக்கிறாங்கன்னா அது வெறும் இடி நடவடிக்கைலாம் இல்லை அப்படின்றது மட்டும் வெகுமதி கிடையாது. அது கிடையாது. கான்க்ரீட்டாக ஏதாவது வேணும். அது மந்திரி சபையில் இடமா இருக்கலாம், இல்லை விஜய் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுற ஏதாவது விஷயமா இருக்கலாம். ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் 32 எம்பிஸோடு அவங்க ஆதரிப்பாங்க. மோடி கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டெஸ்பரேட்னஸ் பார்க்கும்போது மோடி கவர்மெண்ட் திமுக கொடுக்க வைக்கிற எந்த கோரிக்கையுமே வந்து ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு வந்து தெரியும் அவங்க அட்டன் பண்ணுறாங்களா இல்லையான்றது. அதுக்கு பிறகு அடுத்த வாரம் அல்லது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே பிறகு வந்து ஸ்பெஷல் செஷன் கூட்டுறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அடுத்த வாரத்தோட சபை முடியுது. திமுக ஒத்துக்குச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக, ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி ஹிந்துவில் வருதுன்னா சாதாரணமாக ஹிந்துவில் பேஜ் 1 இந்த மாதிரி அதாவது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. 26 வருஷத்துக்கு முன்னால் 6 ஓட்டை வச்சுக்கிட்டு
வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரிக்கிறதுன்னு முடிவு எடுக்கும்போது அந்த 15 நாள் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும்போது இப்படி தான் செய்திகளை கசிய விடுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலேருந்து வேறொரு நிலைப்பாட்டை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள் என்றால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நம்பகத்தன்மை மிக்க மீடியாவில் அதை கசிய விடுவாங்க. ஆனால் எங்களை யாரும் அப்ரோச் பண்ணலன்னுவாங்க. இது தெர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ். இது கடந்த காலங்களில் அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க. இதை இப்படி பிடிச்சிட்டு கொளுத்துனார் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு. இப்போ நாங்கள் வந்து கண்டென்ட் தெரிஞ்சாதான்றாங்க, இறங்கி வந்திருக்காங்க. ஏதாவது சில சால்ஜாப்புக்களை சொல்லி ஆதரிப்பாங்க. இது மோடி கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து வெறும் மன்றாடி கேட்குறதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. இல்லைனா இடி வரும். புரியுது. ஆகவே எதுக்கு நம்ம தேவையில்லாமல் மாநில அரசு மத்திய அரசை பகிச்சிக்கணும்? ரெண்டாவது மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை டீலிமிட்டேஷன் பில் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் திமுக ஆதரிக்குதுன்னா அதுக்கு பிரதி உபகாரமாக கைமாறா குவிட் ப்ரோக்கோ மோடி கவர்மெண்ட் அவங்களுக்கு எதாவது செய்யணும். அப்படி செய்யாமல் வெறுமனேலாம் ஆதரிக்க மாட்டாங்க. இல்லாட்டி இடி வந்துடும் பயமுறுத்தி அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க பொலிட்டிக்கலாக அதை ஃபைட் பண்ணுவாங்க. டீலிமிட்டேஷன் பில்லை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பிஜேபி ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். விலையோ வெகுமதி, விலையில் ஒரு வெகுமதியை திமுகவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அது எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் தான். ஒன்று, மந்திரி சபையில் திமுக இடம் பெறணும், அல்லது இங்கே விஜய் அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை உருவாக்குறதுக்கு அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுக்கணும். ஒரு டாக் இருக்குல்ல சார், இப்போ பீகாரில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயிச்சிட்டாரு. 2 பெரிய கட்சிகளுக்கு நடுப்புற நின்று, முக்கியமாக அது பாஜகவுடைய ஒரு இடம், அந்த இடத்துல அவர் ஜெயிச்சிட்டாருங்கிறத பார்க்க முடியுது. இதை வந்து திமுக வந்துட்டு ரொம்ப கவனிச்சிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வந்துட்டு பிஜேபிக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த டைமில் நம்ம அவங்கள ஆதரிக்கிறது சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் கட்சிக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களே. கரெக்ட். அவங்க இந்த டவுன் அண்ட் அண்டர் நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணுன்றாங்க. பட் இன்னும் 2.5 வருஷம் இந்த கவர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணணும். அவங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குது. 3 வருஷம் 36 மாதம், 36னா 33 மாதமாவது இருக்குது. இந்த கவர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணணும், விஜய் கவர்மெண்ட்டை. இப்போ இல்லாட்டி இங்கே நெருக்கடி வரும். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ளே டிஎம்கே மேலே கடுமையான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்க தான் போகுது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கணும்னா அவங்க வரலாறு பார்த்தவங்களுக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் அதிகாரம் இல்லாமல் இருப்பது என்பது அவர்களால் சகித்து கொள்ள முடியாத ஒரு நிலை. அதிலும் குறிப்பாக அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் எம்பிஸ் இருக்காங்க, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இல்லைன்னா எப்பாடுபட்டாவது மத்தியில் அதிகாரத்தை சுவைக்கத்தான் அவர்கள் விரும்புவார்கள். அந்த வாய்ப்பு கிடச்சதுன்னா அவங்க கண்டிப்பாக போவாங்க. என்ன அவங்களோட துரதிர்ஷ்டம், இன்றைக்கி இவங்களை மட்டும் நம்பி இல்லை. 240 இருக்குது, அந்த 32 அவங்க வெளியிலேருந்து எடுத்துக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ திரிணாமுல்லேருந்து 20 பேர் வந்திருக்காங்க, சிவசேனாலேருந்து 6 பேர், என்சிபிலேருந்து கொஞ்சம் பேர். இவ்வளோ பேர் வந்திருக்கிறதால வந்து திமுகவுக்கு இப்போ வாஜ்பாய் பீரியடில் இந்த மரியாதை உள்ளே இருக்காது. பட் ஸ்டில் தே கேன் கெட் சம் ப்ரொடெக்ஷன். அல்லது மந்திரி சபையில் போகாமல் இந்த பில்லை மட்டும் ஆதரிச்சிட்டு, மந்திரி சபைக்குள்ளே போகாமல் இந்த பில்லை மட்டும் ஆதரிக்கிறதால திமுக என்ன லாபம்? கரெக்ட். நீங்கள் நல்லா பாருங்கள், இவங்க பிஜேபி கிட்ட தான் போகிறாங்கன்றதை ஈஸியாக சொல்லிடலாம். இன்றைக்கி ஹிந்து பேப்பரில் வந்த பேஜ் ஒன்று வச்சு ரொம்ப தைரியமாக சொல்லலாம். என்னென்னா 2 விஷயம். ஒன்று, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட அந்த வாங்குகிற ஆதரவு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு லாபம். அது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை மோடி முன்னெடுக்கிறார், அது அவங்களோட லாபம். இந்த எம்பிஸ் போய் அங்கே சப்போர்ட் பண்ணுறதால திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய நஷ்டம் இருக்குது. ஏன்னா சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் போயிடும். இந்த மசோதாவோட உள்ளடக்கம் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லை அப்படி இப்படிலாம் கதை அளந்தாலும் இது வந்து காங்கிரஸ் அக்ரஸிவாக டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறதால திமுக பிஜேபி பக்கம் போயிடுச்சு. எட்டப்பர்கள்னு ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லிட்டார். அப்போ தாவேக்கா காங்கிரஸ் திமுக பிடிக்காத அத்தனை பேரும் அதை கடுமையாக எதிர்ப்பாங்க இங்கே. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த விலையை கொடுக்குறோன்னா அது சும்மா எது கொடுக்கணும், 4 மந்திரி பதவி வாங்கிட்டு கொடுக்கலாமேன்ற ஒரு இடத்துக்கு தான் அவங்க நகருவாங்க. இவங்க 32 எம்பிஸ் ஆதரிக்கிறதால அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம். அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டான 1 நேஷன் 1 எலெக்ஷன் பில்லை பாஸ் பண்ணிடலாம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை. திமுக என்ன லாபம்? திமுக லாபம்ன்றது ஒன்று மந்திரி சபையில் இடம்பெறுறது, இல்லை விஜய் அரசை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுறது. ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. என்ன டிஸ்டர்ப் பண்ணுவேன் நீ பெருசாக? நான் கேட்குறேன், அவ்வளோ ஈஸியாலாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏதோ கரூர் இன்சிடெண்ட்டில் சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் வந்து போட்டுருவாங்கன்றாங்க. அப்படிலாம் நீங்கள் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படியே நீ சொன்னாலும் மக்கள் கருத்து வந்து எதிராக திரும்பும். அப்போ நத்திங் ஷார்ட் ஆஃப் அ கேபினட் பர்த் வில் சாட்டிஸ்ஃபை த டிஎம்கே. அதுதான் இதில் இருக்க சிக்கல். இது வந்து திமுகவுக்கு ஒரு பேராபத்தை நோக்கி தான். பேராபத்துன்னு காண்ட் அப்படி பேசக்கூடாது. பேராபத்து இல்லை, இது வந்து ஒரு எப்படின்னா, இது வந்து ஒரு
ஒரு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட், பேராபத்துன்னு கிடையாது. இதில் அவங்க வந்து நழுவி கூட போகலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அவங்க வந்து பாஜக அதுதான் இப்போ அந்த எதிர்க்கிறாங்க. சிக்கல் தான். இப்போதான் பாயிண்ட்டுக்கு வரீங்க. ஸ்டாலின் பண்ண பிழை, மிகப்பெரிய பிழை. கருணாநிதி இருந்தால் சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டார். எக்ஸ்ட்ரீமாக போய் பிஜேபி எதிர்த்தார். அந்த 5 வருஷத்தில் தேவையில்லாத பிஜேபி எதிர்ப்பு. ஏன்னா எதிர்க்க வேண்டிய இஷ்யூவில் எதிர்க்கலாம். கம்யூனிஸ்ட்டுங்க கூட சேர்ந்துக்கிட்டு எது மூக்கு தும்முனா இருமுனா தமிழ்நாட்டில் யாராவது 3 நாளைக்கு வந்து மலச்சிக்கல் வந்தனா கூட பிஜேபி தான் காரணம்னு சொல்கிற லெவலுக்கு போச்சு. அந்த எண்டுக்கு போச்சு. கொளுத்துறது, பேசுறது, என்னென்னமோ நடந்தது. கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா யூ டர்ன் பண்ணி நிற்கிறாங்க. அது உடனடியாக போய் பிஜேபியோட ஏன் சேர முடியலன்னா இவங்க 5 வருஷமாக இவங்க எடுத்த நிலைப்பாடு அவ்வளோ அக்ரெசிவாக இல்லாமல் இருந்தால் இந்நேரம் போயிட்டுருப்பாங்க. யூ பிகம் பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன்வா, நீ எடுத்த நிலைப்பாட்டுகளாலேயே நீ சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான்வா. கருணாநிதி இருந்தால் அதை செஞ்சுருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் இது ரங்கராட்டினம், மேலே வருவான் கீழே வருவான், கீழே இருக்குவான் மேலே வருவான். காங்கிரஸோடு இன்றைக்கி உறவில் இருக்கும், அந்த சாஸ்வதம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. திரும்ப பிஜேபி கிட்ட போக வேண்டியிருக்கும். அதனால் ரொம்ப ஒன்றும் பகச்சிக்க வேணாம், மாநில அரசியலை பற்றி மட்டும் பார்ப்போன்னு அவர் இருந்திருப்பார். இவர் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் கமிட்டியை போடுறது, டீலிமிட்டேஷனை கூப்பிட்டு மீட்டிங்கை நடத்துறது, கொளுத்துறது எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதிகாரம் போய் சிக்கல் வருது, மகனை சிறைப்பிடிக்கிறாங்கலாம் வரும்போது பிஜேபி பக்கம் நகர வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குது. இவங்க என்ன சால்ஜாப்பு சொல்லியும், நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, டீலிமிட்டேஷன் பில்லை மோடி கவர்மெண்ட் கொண்டு வருது, காங்கிரஸ் அதை எதிர்க்குது, இடதுசாரிகள் எதிர்க்கிறாங்க. ஆனால் திமுக ஆதரிக்குதுன்னா திமுக சொல்லக்கூடிய எந்த நியாயங்களும் எடுபடாது. மெரிட்ஸை பற்றிலாம் எவனும் பேச மாட்டான், ரொம்ப டீட்டெயிலாலாம் எவனும் பேச மாட்டோம். 71 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 50% இதெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு போயிடுது. இப்படி தான் அது போய் முடியும். காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய பிஜேபி அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தை திமுக எதிர்த்தால் மட்டுமே அதனுடைய செக்யூலர் கேரக்டர் நிற்கும். அப்படி இல்லை அப்படின்னா திமுக வந்து ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டிருக்க திமுக மேலும் மிக அதிகமான அளவு தனிமைப்படுத்தப்படும். தமிழகத்தை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர் வாக்கள் கிட்டத்தட்ட மொத்தமாக திமுக விட்டு வெளியேறிவிடும். அதை காயின் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு வந்து, அதாவது நேற்றே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எம்பிக்கள் மீட்டிங் அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இதை காயின் பண்ணுறதுக்கு, திமுகவை வந்து காயின் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? இது அவங்களோட நரேட்டிவா? இல்லை அவங்க செக் வைக்கிறாங்க டிஎம்கேக்கு. இப்போ டிஎம்கே அந்த பக்கம் போதுன்னு தெரிஞ்சிச்சு. நீ ரொம்ப காவிரியிலையும் மேகதாதுலையும் ஆடாத ஆட்டம் ஆடினீங்க, இவா இதுக்கு பதில் சொல்லிப்பாங்க. நீ அவ்வளோ பேச்சு பேசினல, இப்போ 4 மாதம் இங்கே கூட வளரல, கொளுத்துனார்ல, வாங்க சார் இப்போ பதில் சொல்லுங்கன்றாங்க. அதனால தானே இன்றைக்கி தாட்டு போட்டுன்னு பேசக்கூடிய உதயநிதி எதுக்கு வந்து எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவார்ன்றாரு. ஏன்னா நீ முடிவு பண்ணல, என்ன சொன்னாலும் பிரச்சனையாக போகுது உங்களுக்கு. நீங்கள் டீலிமிட்டேஷன் பில்லை, மறுபடியும் சொல்கிறேன், டீலிமிட்டேஷன் பில்லை காங்கிரஸ் எதிர்க்குதுன்னா, காங்கிரஸும் இடதுசாரிகளும் பார்லிமெண்ட்டில் எதிர்க்கிறாங்கன்னா, திமுக அதற்கு நேர் எதிர் திசையில் போய் பிஜேபி சொல்லக்கூடிய ஏதோ சில சால்ஜாப்புகளை வச்சுக்கிட்டு ஃபேஸ் சேவர்னுவாங்க, அதை வச்சுக்கிட்டு ஆதரிக்கிறதுன்னு முடிவு பண்ணால் தமிழ்நாட்டில் திமுக பேரழிவை சந்திக்கும். நிச்சயமாக. ஆனால் இதில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த 50% காமனாக எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற அந்த விஷயம், ஸோ தட் நம்மளுக்கு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்பிக்களோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுத்த நிபந்தனைகள் வந்து சரின்னு சொல்லி பாஜக அப்படியே அந்த டிராஃப்டை கொடுத்துச்சுன்னா அது தமிழ்நாட்டுக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்குமா, இல்லை எல்லாத்துக்கும்? இல்லை, அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அந்த பில்லில் சமீபத்தில் கடந்த முறை கொண்டு வந்த அரசியல் சாசன மாற்ற இந்த திருத்தத்தின்படி வந்து அப்படி பண்ண முடியாதுன்றாங்க. 50%க்கு மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அதில் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. எனக்கே முழுசாக தெரியல, சப்ஜெக்ட் கிளாரிட்டி தான் நான் பேசுகிறேன். அதை அதுக்கு ஒரு கமிஷன் போடுவாங்க, டீலிமிட்டேஷனுக்கு ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த கமிஷன் தான் முடிவு பண்ணும். மோடி கவர்மெண்ட்டை நினச்சா கூட எந்த அஷூரன்ஸையும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு வியூ இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா இப்போ இந்த பில்லு பாஸ் ஆகிடுது ஒரு வேளை அப்படின்னா, அது பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். ஒரு வேளை பாஸ் ஆகிடுதுன்னா அதோட அடுத்த கட்டம் என்னென்னா, டைரெக்டாக வந்து மறுவரை பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கமிஷனை போடுவாங்க, டீலிமிட்டேஷன் கமிஷன். அந்த கமிஷன் தான் முடிவு பண்ணும். அப்போ கமிஷன் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்தை கவர்மெண்ட் எப்படி முடிவு பண்ணுதுன்ற கேள்வியும் வருது. அது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் தான் ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அது குறித்த ஒரு இன்ஃபார்ம்டு டிபேட் இல்லை. பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அது என்ன கர்மமாக வேணால் இருந்துட்டு போட்டோம். டீலிமிட்டேஷன் பில்லில் ஒருவேளை கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னா, ஏன்னா இப்போ இந்த செஷனில் கொண்டு வருவாங்களான்னு டவுட்டுன்றாங்க. ஏன்னா 4 நாளில் முடிய போகுது. அப்படி முடிஞ்சிச்சுன்னா வந்து ஸ்பெஷல் செஷன் எனி டைம் கூப்பிட்டு பண்ணலாம். எப்படியும் பண்ணிடணும்னு மோடி விரும்புகிறாரு, பிரதமர் விரும்புகிறார். இப்போ ஒருவேளை டிஎம்கேவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க சொன்ன சில மாற்றங்கள் எல்லாம் கொடுத்து, விச் இஸ் நத்திங் பட் ஃபேஸ் சேவர், டீலிமிட்டேஷன் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை திமுக ஆதரிக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இந்த மினிட் திமுக ஆதரிக்குது, பட் காங்கிரஸ் லெஃப்ட் எல்லாம் எதிர்க்கிறாங்க, இன்னும் சில கட்சிகள் எதிர்க்குதுன்னா, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, மிகப்பெரிய நெருக்கடி. ஆதரிக்கலாம், பாய்காட் பண்ணலாம். இல்லை பாய்காட் பண்ணாலும் மறைமுக ஆதரவு வந்துடும். அதனால் அதை செய்ய மாட்டாங்க. ஒன்று ஆதரிச்சுவாங்க, இல்லை எதிர்த்துருவாங்க. பாய்காட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாய்காட் பண்ண இட்ஸ் நாட் as good as ஆதரிக்கிறது. அது செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஆதரிப்பாங்க, இல்லை எதிர்ப்பாங்க. பாய்காட் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா டசன்ட் மேக் சென்ஸ். அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ இந்த இடத்துல திரும்பவும் சொல்கிறேன், டீலிமிட்டேஷன் பில்லில் அதோட கண்டென்ட் எதுவாக இருந்தாலும், வாட் எவர் மேபி த கண்டென்ட், ஒருவேளை திமுக அதை ஆதரிப்பது என்று முடிவு செய்தால் கண்டிப்பாக திமுக பிஜேபியோடைய போயிடுச்சு, அவங்க மந்திரி சபைக்கு போகிறாங்க அப்படின்ற பிரச்சாரம் நரேட்டிவ் பில்ட் ஆகிறத திமுகவால் தடுக்க முடியாது. அதை விஜய் அரசு, காங்கிரஸ், லெஃப்ட் எல்லாம் சேர்ந்தே பில்டு பண்ணுவாங்க. நிச்சயமா. ஸோ அப்போ வந்து லெஃப்டோடைய எதிர்ப்பு வந்து திமுக பக்கம் நோக்கி திரும்புதான்னு நம்ம பார்க்க வேண்டிய ஆமாம். அப்போ காங்கிரஸ் லெஃப்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த செஷன்லேயே கொண்டு வராங்களா இல்லையான்றதும். நிச்சயமா. அப்புறம் இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்த சில நிகழ்வுகள் தான் பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் பேசும்பொழுது, இந்த வருஷம் வந்து லேட்டாக திறந்து விட்டுருக்காங்க, தண்ணி திறந்து விடவே இல்லை, குறுவை சாகுபடி வந்துட்டு இதனால் வந்து ரொம்ப பாதிப்படைந்திருக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து எடப்பாடி அவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதற்கு அவர் ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னார். எந்தெந்த வருஷம் எத்தனை வருஷங்கள் வந்து லேட்டாக திறந்து விடப்பட்டது, ஜூலையில் எப்போ திறந்தாங்க, ஆகஸ்ட்டில் எப்போ திறந்தாங்க அப்படின்னு. அங்கே நீர்வரத்து இல்லை, அங்கே வந்துட்டு வறட்சி நிலவுறதுனால இந்த மாதிரி ஒரு முடிவை கடந்த காலங்களையும் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கிளைமை வைக்கிறாரு. நம்ம அதை அப்படி தான் எடுத்துக்கொள்ளணுமா, இல்லை வந்து திரு முதல்வர் விஜய் அவர்கள் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டாக இவங்க வைக்கிறாங்க இல்லையா, நீங்கள் ஜூன் மாதமே நாங்கள் இருக்கும்போதெல்லாம் திறந்து விட்டாங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் திறந்து விடல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. மழை இல்லை, தண்ணி இல்லை, அதனால தான் திறந்து விட முடியல. அருண பகவானோட ஆசீர்வாதம், இயற்கையின் ஆசீர்வாதம், அருட்கடாட்சம் ஸ்டாலினுக்கு இருந்தது, விஜய்க்கு இல்லை. ஸ்டாலினோ திமுகவோ அவங்க சாமர்த்தியத்தாலெல்லாம் ஒன்றும் திறந்து விடலை. இயற்கை அவங்களுக்கு அருள் புரிஞ்சுது, அவங்க 5 வருஷம் ஜூன் 12 திறந்தாங்க. இவங்களுக்கு இயற்கை அருள் புரியல. அதுதான் உண்மை. அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கண்டிப்பாக கூட்டி இருந்திருக்கணும். இவர் தன்னிச்சையாக நான் வரேன், அவர் இன்றைக்கி சொல்கிறார் நான் தான் வரேன்னு சொன்னேன் அப்படின்றாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் பேசுகிறது தப்பு கிடையாது. பட் அது அனைத்து கட்சி கூட்டத்தின் ஒருமித்த முடிவாக இருந்திருக்கணும். நீங்கள் அதை செய்யாமல் நான் மட்டும் போகிறேன்னு நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க. அது அப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே. நீங்கள் போகிறீங்கன்றதை அவங்க முதலமைச்சர் கன்ஃபார்ம் பண்ணி தான் நமக்கு தெரியுது. இப்போ 10 நாள் 20 நாள் பொறுத்து தான் 10 நாள் பொறுத்து தான் நீங்கள் அசம்பிளியில் இதை சொல்கிறீங்க. அன்னைக்கு ஏன்னா போய் பேசுகிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பெராடிகம் ஷிஃப்ட் மாற்றம். அப்போ அது மக்களுக்கு தெரிவித்திருக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது, முதலமைச்சருக்கு இருக்கிறது. அந்த இடத்துல அதை பங்கிள் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனவே இந்த வருஷம் தப்பிச்சிட்டாங்க, மழை பெஞ்சுது, அடுத்த வருஷம் கதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நான் அதாவது பகை நாடுகளுடனே வந்து பேசி தீர்த்து கொள்ள முடியாத விஷயம், அது பக்கத்து மாநிலம் தானே, நாம் போய் பேசினா என்ன, அதனால ஏதாவது அவமானம் ஏற்பட்டதுன்னா அது தமிழக மக்களுக்காக நான் பொறுத்துக்க தயாராக எப்படி எடுத்துக்கிறது? அந்த வாதம் தப்பான வாதம் அது. ஏன்னா அவர் போகக்கூடாது என்று வைப்பவர்கள் சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதம் வலுவான வாதம். அது தனிப்பட்ட விஜய்க்கு ஏற்படக்கூடிய மான அவமானம் பற்றினது கிடையாது. நடுவர் மன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்குது, அதன் பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்குது, காவிரி ஒழுங்காற்று ஆணையம் எல்லாமே நமக்கு சாதகமாக தீர்ப்புகளை தொடர்ந்து கொடுக்கும்போது நீங்கள் போய் என்னத்தை சாதிக்க போகிறீங்கன்றது நியாயமான கேள்வி. ஆனால் ஒரு தடவை போய் பேசுகிறது தப்பு இல்லை. புது கவர்மெண்ட் வந்திருக்குது, அவர்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணலாமேன்றதும் நியாயமானது தான். ஆனால் அந்த முயற்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக இருக்கணும், தன்னிச்சையாக எடுத்ததாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது இவர் போகிறாரா போலையான்றதே வந்து முதல்ல கன்ஃபர்மேஷன் இல்லாமல் பட்டிமன்றம் நடந்தது. ஒரு மந்திரி இவர் போவார்னார், ஒரு மந்திரி போக மாட்டார்னார். ஒரு வாரம் பட்டிமன்றம் நடந்தது. அப்புறம் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார் நான் வருகிறேன் என்று அவர் தான் சொன்னார்னார். அதை இன்றைக்கி ஒத்துக்கிட்டார், நான் தான் போகிறேன்னு சொன்னேன். நீங்கள் போகிறதுன்னு எடுத்த முடிவு பர்சனலி ஸ்பீக்கிங் பேசுகிறதுல தப்பு கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல முடிவு தான். ஆனால் இங்கே ஒருமித்த கருத்து எட்டப்படாமல் நீங்கள் போவன் முடிவு பண்ணது டிபேட்டபிள். ரெண்டாவது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருந்தா அப்பயுமே இவங்க போங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் போகக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து கூட்டத்தை கூட்ட மறுப்பது ஏன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுப்பது ஏன்? திரும்பவும் சொல்கிறேன், அனைத்து கட்சி கூட்டம் என்பது வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லாதவங்களோட குரல் கேட்பது, குரலற்றவர்களின் குரலாக அது ஒலிக்கணுன்றதுக்காக அந்த புரிதல் இல்லாமல் பண்ணாங்க. இன்னொன்று போவாதீங்கன்னு சொல்கிறவங்களோட வாதம் ஏன் வலுவான வாதமாக இருக்குது, ஒதுக்கி தள்ள முடியாத வாதம்னா, இப்போ போய் பிரச்சனை தீர போகிறல இவர் போயிட்டு வந்துடுவார், தண்ணி கொடுக்க மாட்டான். இப்போ மறுபடியும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது கர்நாடகா என்ன சொல்லணும், நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம் போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவோம், ஓ பேசுகிறீங்களா, அப்போ நீங்களே பேசுங்கட்டோம். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு 2018க்கு பிறகும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அமல்படுத்தணுன்ட்டு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்.
இவர் போய் பேசிட்டு வந்தாருன்னா தண்ணி கிடைக்கலன்னா கர்நாடகா என்ன சொல்ல, நாங்கள் பேசுகிறோன்னா சுப்ரீம் கோர்ட் தாராளமாக பேசுங்க, தன்னோட எங்கள் உத்தரவுப்படி தான் நீங்கள் நடக்கணும் கூட அவசியம் இல்லை, வேறு சென்சிட்டிவ் இஷ்யூஸ் ட்ரிபியூனல் ஆர்டரு ஹைகோர்ட் ஆர்டர் கூட தேவையில்லை, தூக்கி குப்பையில் போட்டு பேசி தீர்த்துக்கிறேன்னா அதை விட சொல்யூஷன் கிவ் அ பீஸ் அ சான்ஸ்னுவா. நீங்கள் அந்த மாதிரி வந்து எவ்வளோ நெருக்கடியான ஒரு பிரச்சனைகளுக்குமே வந்து பேசி தீர்த்து கொள்வது இறுதி தீர்வு, நிலைத்த தீர்வு அதுதான். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும், தன்னோட உத்தரவை மதிக்காட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் பேசி தீர்த்துக்கிறீங்களா எங்களுக்கு சந்தோஷம்னு. விஜய் வந்ததோட அர்த்தம் அவர் பேசுறதுக்கு தயாராக இருக்காருன்னு கர்நாடகா சொல்லும்போது நம்ம கேஸ் வீக் ஆகிடுன்றாங்க எதிர்கட்சிகள். இது ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து. இன்னொன்று, நீங்கள் போகிறீங்களா இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஏன் அவ்வளோ ரகசியத்தன்மையோடு வைக்கிறீங்க, அது அடுத்த கேள்வி. போகிறீங்களோ போலையோ தெளிவாக இருங்க. நீங்கள் அங்கே எல்லாரும் ஒரு குரலில் பேசுகிறான், அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் பல குரல்களில் பேசுகிறாங்க, போய் பேசுகிறதும் பேசாமல் இருக்குன்றதுக்கும் வெவ்வேறு விதமாக இருக்குது. ஆகவே நம்ம ஒரு குரலில் பேசலை, அதுதான் நம்முடைய பலவீனம். அதற்கு அனைத்து கட்சிகளும் அரசியல் தான் பண்ணுது. ஏன்னா இவங்க தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, அது பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நான் உள்ளுக்குள்ள வைக்கிறேன். ஒரு ஆடியன்ஸாக சொல்றது என்னன்னா, இவங்களுக்கு தண்ணி வரணுங்கிற ஆசை கிடையாது திமுகவிற்கு அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இது பாருங்க மேடம், ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு தரப்புலையும் அது அரசியலாக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு பேருமே அதை அரசியலாக்குறாங்க. இதில் ஒன்றும் புதுசு கிடையாது. திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் ஜனதா தள் இருந்தாலும் தாவேக்கா இருந்தாலும் பொலிட்டீஷியன்ஸ் இதை பொலிட்டிசைஸ் பண்ண தான் செய்வான். இதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதனால தான் 2 மாநில விவசாயிகள் மட்டும் கலந்து பேசினாலே விட பிரச்சனை தீருன்ற ஒரு முயற்சிகள் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டது. காவேரி குடும்பம் போன்ற முயற்சிகள் அன்ஃபார்ச்சுனேட்லி இது மேலே போக முடியல. ஏன்னா அரசியல்வாதிகள் தங்களோட அரசியல் சதுரங்கத்தில் இந்த காயினை வச்சு தான் விளையாடுறாங்க. அதனால் இதில் இது அரசியல் தான், எல்லாமே அரசியல் தான். அதனால் அதில் ஒன்றும் புதுசாக அது ஒன்றும் கொலம்பு சொல்கிற கண்டுபிடிப்பு கிடையாது. இது பாலிடிக்ஸ் தான். அது என்ன மாதிரியான பாலிடிக்ஸு? நீங்கள் புது கவர்மெண்ட் வந்திருக்குது, நீங்கள் போகிறீங்கன்னா அது வெளிப்படைத்தன்மையோடு சொல்லணுமா இல்லையா? இன்றைக்கி சொல்கிறார் சட்டசபையில், அவங்க ஒரு மந்திரி சொன்னார் போவார், இன்னொரு மந்திரி யார் சொன்னால் போக மாட்டார்னாரு. பட்டிமன்றம் நடந்தது. கடைசியில் சிவகுமார் சொன்ன பிறகு தான் விஜய் போக ஒத்துக்கிட்டாருன்றது, இவர் தான் முதல்ல அந்த பாயிண்ட்டை முன் வச்சாருன்றதும் வந்து இப்போ தான் நமக்கு தெரியுது. இது எந்த அளவுக்கு நியாயம்? நீங்கள் ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் தெரிவிக்கலை? தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் போய் பேசுகிறீங்கன்றதை ஏன் தெரிவிக்காமல் வந்து மூடு மந்திரமாக வச்சுருந்தீங்க? ஆகவே இவ்வளவு கேள்விகள் வந்து நியாயமான கேள்விகள் இருக்கும் பொழுது ஆளும் தரப்போட அணுகுமுறை என்பது ரொம்ப பலவீனமானதாக இருக்குது. இது இத்தகைய அணுகுமுறை ஏற்புடையதல்ல. ஏன்னா அவங்க ஒரு குரலில் கர்நாடகம் பேசும்பொழுது தமிழகம் பல குரல்களில் பேசுவது தமிழ்நாட்டோட கேஸை கண்டிப்பாக வந்து பலவீனப்படுத்திவிடும். நிச்சயமா சார். தொடர்ந்து அடுத்த கட்டங்கள் பற்றி பேசலாம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.